நீங்கள் கேட்கவிருப்பது மோகினி கோவில். எழுதியவர் கோட்டயம் புஷ்பநாத். ஒலி வடிவில் வழங்குபவர் தீபிகா அருண். அத்தியாயம் 1. சமீப காலமாக முற்றிலும் நம்பவே முடியாத சம்பவங்கள்தான் அங்கு நடந்து கொண்டிருந்தன. அரையநல்லூர் கிராமம். பழமையை காத்து போற்றி வரும் அந்த கிராமத்தில் கடந்த சில நாள்களாக மனிதர்கள் பயத்துடன் வாழ்க்கையை தள்ளிக் கொண்டிருந்தனர். ஓர் அமாவாசை நள்ளிரவில்தான் அது ஆரம்பமானது. மாலை நேரத்தில் சன்னமான காற்றடித்தது. விரைவிலேயே அது ஒரு சூறைக் காற்றாக மாறியது. மரங்கள் எல்லாம் பேய் ஆட்டமாடின. காற்றின் ஓசை அலறல் மாதிரி இருந்தது. ஊரின் பெரிய பெரிய வீடுகள் கூட அதிர்ந்தன. நள்ளிரவு ஆனபோது வானமே இடிந்து விழுகிறதோ என்று நினைக்கும் அளவுக்கு பயங்கரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தன. யாராலும் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. காட்டு யானைகள் உரத்த குரலில் பிளிறுவதையும் குதிரைகள் பீதியுடன் கனைப்பு குரல் எழுப்புவதையும் கிராமத்தினர் கேட்டனர். உண்மையாக ஊரில் என்னதான் நடக்கிறது என்பதை ஜன்னல் வழியாக பார்க்கக்கூட அவர்கள் தயங்கினர். அது உறங்க முடியாத ஓர் இரவாகவே இருந்தது. பொழுது விடிந்தது. இரவில் என்னதான் நடந்தது என்பதை அறிய கிராமத்து மக்கள் தங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தபோது கண்ட காட்சிகள் விசித்திரமானவையாக இருந்தன. பிரம்மாண்டமான மரங்கள் வேருடன் பெயர்ந்து விழுந்திருந்தன. கிழக்குப்புற மலை உச்சியில் பெரிய யானை போல் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த பாறை உருண்டு ஆற்றில் விழுந்திருந்தது. மொத்தத்தில் அந்த கிராமத்தின் முகமே மாறிவிட்டாற்போல் இருந்தது. அன்று மாலை நேரத்தில் மேலக்காவு மனை தேவதத்தன் நம்பூதிரி தனது மகனை அழைத்தார். கோவிந்தன் குட்டி, இங்க வா. இளைஞனான கோவிந்தன் குட்டி அவரை நெருங்கினான். என்ன இதெல்லாம்? இதற்கு முன் நான் கேள்விப்பட்டிராத சம்பவங்கள் அல்லவா நடந்து கொண்டிருக்கின்றன. போய் என்ன ஏதென்று விசாரித்து விட்டு வா. அப்பா சொன்னார். அப்பா எதைப் பற்றி சொல்கிறார் என்று கோவிந்தன் குட்டிக்கு தெரியும். தான் போய் சந்திக்க வேண்டியது காங்கிரக்காட்டு மனை ராமபத்ரன் நம்பூதிரியைத்தான். அரையநல்லூர் கிராமத்தில் உள்ள முக்கியமான 2 பரம்பரைகள் மேலக்காவு மனையும் காங்கிரக்காட்டு மனையும்தான். ஒரு காலத்தில் அந்த கிராமத்தின் 3/4 பங்கும் மேலக்காவு மனையினருக்கு உரியதாக இருந்தது. அந்த மனையின் காரணவர்கள் திருவிழாக்கள் நடத்தியும் வாத பிரதிவாதத்தில் ஈடுபட்டும் கிராமத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் தொடுப்புகள் வைத்துக் கொண்டும் பாரம்பரிய சொத்துக்களை குறைத்துக் கொண்டே வந்தனர். இதில் பெரும் பகுதியை மோசடி செய்து கைப்பற்றிக் கொண்டது அந்த வீட்டின் காரியஸ்தராக இருந்த சங்கரன் நாயரின் குடும்பத்தினர்தான். சங்கரன் நாயர் இப்போது கிராமத்தின் தலைவரும் கூட. மேலக்காவு மனைக்கு கடைசியாக மிஞ்சியது பாரம்பரியம் வாய்ந்த அந்த பழைய வீடும் அதையொட்டி இருந்த 3.5 ஏக்கர் நிலமும்தான். கோவிந்தன் குட்டியின் அம்மா அவனது சிறு வயதிலேயே இறந்து போனதால் அப்பாவின் அரவணைப்பில்தான் வளர்ந்தான். மகன் மீதிருந்த அதிகப்படியான பாசத்தால் அப்பா 2ஆம் கல்யாணம் கூட செய்து கொள்ளவில்லை. இதன் பலனாக கோவிந்தன் குட்டி சிறு வயதிலேயே வேத மந்திரங்களைக் கற்று குடும்பத்துக்கு சொந்தமான கோவிலிலேயே பூசாரியானான். அதன் பிறகு சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் போனதால் கிராமத்தை விட்டு வெளியேறி வெளியூரிலுள்ள ஒரு கோவிலில் பூசாரியாக சேர்ந்தான். அப்பா சொன்னபடி கோவிந்தன் குட்டி சென்ற இடம் காங்கிரக்காட்டு மனைதான். மந்திர தந்திரங்களில் மிகவும் பெயர் பெற்றது காங்கிரக்காட்டு மனை. அம்மை நோய் கண்டு இறந்து போன நோயாளிக்கு மந்திரம் ஜபித்து அதன் கையில் ஊன்றுதடி ஒன்றை கொடுத்து வெட்டி வைத்துள்ள குழி வரை நடக்கச் செய்து தானாகவே அந்த குழியில் படுத்துக்கொள்ளும் அளவுக்கு மந்திர வல்லமை கைவரப் பெற்றவர்கள். அந்த பாரம்பரியத்தின் தற்போதைய வாரிசும் மந்திரவாதியும் ராமபத்ரன் நம்பூதிரி. அவருக்கு தெரியாமல் அந்த கிராமத்தில் அசாதாரணமான சம்பவம் எதுவும் நடக்காது என்று கிராமத்தினருக்கு தெரியும். அப்படியிருந்தும் இதெல்லாம் எப்படி நடந்தன? கோவிந்தன் குட்டியின் மனத்தில் சந்தேகம் தோன்றியது. காங்கிரங்காட்டு மனைக்கு அவன் சிறு வயதில் எத்தனையோ தடவை போயிருக்கிறான். கொஞ்ச நாள் ராமபத்ரன் நம்பூதிரியின் சீடனாகவும் இருந்திருக்கிறான். கோவிந்தன் குட்டி அங்கிருந்து சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பியதற்கு காரணம் ராமபத்ரன் நம்பூதிரியின் தம்பி நீலகண்டனின் நடவடிக்கைகள்தான். நீலகண்டன் நம்பூதிரி மிகவும் மோசமானவர். துர்மந்திரவாதியான அவரது உபாசனா மூர்த்திகள் இரத்ததாகம் கொண்டு அலைபவர்கள். அவர் எத்தனையோ தடவை விலங்குகளையும் பிராணிகளையும் பலியிடுவதை கோவிந்தன் குட்டி நேரடியாகவே பார்த்திருக்கிறான். ஒரு தடவை பைசாசிகமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. அதை நினைத்தால் இப்போதும் அவன் உடம்பு நடுங்கும். அந்த இல்லத்தின் மேற்கு பகுதியில் நீலகண்டன் நம்பூதிரிக்கு என்றே பிரத்யேகமான கோவில் ஒன்று இருந்தது. அந்த கோவிலை சுற்றி உயரமான சுற்றுமதில் இருந்ததால் உள்ளே நடப்பது எதுவும் வெளியே தெரியாது. அந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது ஒரு ருத்ரமூர்த்தியைத்தான். பெரும்பாலான சமயங்களில் அந்த சுவர்களின் உட்புறத்திலிருந்து குமட்டல் ஏற்படுத்தும் துர்நாற்றம் புகையாக கிளம்பும். நீலகண்டனை பார்ப்பதற்கென்றே ஒரு சாரார் வருவது. Sample complete. Ready to continue?